வணக்கம். ருமேனியா நாட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. ஒரு ஒரு யுவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், கிராமத்து பக்கம் வரான். அவன் அந்த பக்கம் வந்ததில்லை, அவன் தகப்பனாரெலாம் இறந்துட்டார். அங்கே இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஏத்தம் இறக்கிறாங்க. அவன் இப்போ தாங்க அதை பார்க்குறான், என்ன ஏதுன்றதை பார்க்கும்போது கிட்ட நின்று என் தண்ணி கீழே இருந்து எப்படி வருது மேலே போகுது இதெல்லாம் பார்க்கும்போது அவனை கேட்குறான், ஏங்க கீழேருந்து எப்படி தண்ணி மேலே வருதுன்றான். அவன் பார்த்தான், ஒரு பைத்தியக்காரன், இவனுக்கு அவ்வளோவா பத்தாது, அதான் யாரையும் ஏமாளின்னு சட்னி எடை போட்டுறாதீங்க. என்ன பண்ணான், அது உங்கள் அப்பா தான் கீழே இருக்கார், கீழே இருந்து இந்த தண்ணியெல்லாம் மொண்டு கொடுக்குறாரு, நான் மேலே கொட்டுறேன். அப்படியா, எங்கள் அப்பாவான்னாரு. ஆமாம், உங்கள் அப்பா தான் அப்படின்னாரு. சரி, நீ உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது செய்யணுன்னா செய் அப்படின்னும்போது இவன் என்ன பண்ணாத மாதிரின்னு சொல்லிட்டு இவனோட போட்டிருந்த நல்ல விலை மதிப்பான சட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஏன்னா சட்டை இல்லாமல் இருக்கார், கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு இவனை மாதிரி பைத்தியக்காரன் நம்ம இந்த மாதிரி ஒரு கிறுக்க 4 பேர் இருந்தால் போதும், சூப்பராக ஆயிடலான்ட்டு அந்த உழவன் என்ன பண்ணான், போயிட்டாங்க. இவன் 6 மாதம் பொறுத்து வந்தான். 6 மாதம் பொறுத்து வந்தோடனே இந்த இடத்துல நல்ல விளைச்சல் நல்லா வந்தது. அப்போ இவன் பார்த்துட்டு அதே பைத்தியக்காரன் வரான், திருப்பி இவனை பிடிச்சி நம்ம கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பான்றான். என்னன்னாரு, எங்கள் அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு. அப்பா இருக்காருன்னாரு. எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால் இந்த தானியமெல்லாம் எங்கள் அப்பா தண்ணி இறைச்சி தானே வந்தது, எங்கள் அப்பா பங்கு இருக்குல்ல, எங்கள் அப்பா இப்போ வரமாட்டார், அந்த பங்கை நீ எனக்கு இப்போ கொடுக்கணுன்றான். அது எப்படியா கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது, எங்கள் அப்பா கீழேருந்து தண்ணி இறைக்கிறாருன்னு நீ சொன்ன, நான் உனக்கு கொஞ்சம் பணமும் சட்டையும் கொடுத்தேன், இப்போ நீ இல்லைவா பஞ்சாயத்துக்கு போகலான்னொடனே அந்த விவசாயி என்ன பண்ணால், சரிப்பா 2 மூட்டை தரம் உனக்குன்னு சொல்லிட்டு 2 மூட்டையை தானியத்தை அவனுக்கு கொடுத்தான். இந்த மாதிரி ருசிகரமான தகவல்லாம் சொல்கிறேன். திலக் ஸ்ரீதரனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.